கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றும் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக கவனியுங்கள். இந்த அதிகாலை ஜபத்திலே மகா பெரிய வல்லமை இருக்கிறது. ஐயா, இந்த ஜபத்திலே நாம் தியானிக்க போகிற காரியமும் எப்படி இந்த உலகத்தின் அதிபதியை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற நம்முடைய பிள்ளைகளின் சமாதானத்தை, நம்முடைய வெற்றி வாழ்க்கையை அல்லது ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத பிசாசை எப்படி நாம் நிர்மூலமாக்க முடியும், எப்படி அவனை செயல்பட விடாதபடி அவனை சீக்கிரமாய் நம் காலின் கீழே நசுக்கி போட முடியும், அல்லது அவன் மீது நாம் எப்படி ஆளுகை செய்ய முடியும் என்பதை குறித்து நாம் இன்று தியானித்து வெற்றி சிறக்க போகிறோம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான ஆசீர்வாதம் தொடங்கும் இதன் மூலமாக என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சத்ருவுக்கு, இந்த பொல்லாத பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காத காரியங்கள் தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தை என்பது ஆவியின் பட்டயம். ஐயா, பிசாசு நடுங்குகிற ஒரே ஒரு காரியம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நீங்கள் விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு விசுவாசத்தோடு தைரியமாய் நின்று ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை நீங்கள் பிரயோகிக்கப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் இந்த பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பலகீனப்படுத்துகிற, பல்வேறு காரியங்களிலே உபத்திரவப்படுத்துகிற, தொல்லையும் கஷ்டங்களும் பொல்லாத சூழ்நிலைகளையும் கொண்டு வருகிற எல்லா காரியங்களிலும் இருந்து இந்த பிசாசை ஜெயம் கொள்ள நீங்கள் நிச்சயமாய் அதை குறித்து நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், எதிர்பாராமல் வருகிற கடன்கள், ஒரு எதிர்பாராமல் வருகிற குடும்ப பிரிவினைகள், அல்லது சந்தேகப்படுகிற கணவனால் அல்லது மனைவியால் வருகிற பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும், குடும்பத்தில் திடீரென்று எதிர்பாராத விதமாக கணவன் சீறி சிங்கப்போல் நிற்கிற சூழ்நிலைகள், பிள்ளைகள் எல்லாம் சத்துரு போல் முழிக்கிற பார்வை பார்த்து எதிர்க்கிற, பெற்றோரையே எதிர்க்கிற, ஐயா, குடும்பத்திலே எதிர்பாராத சூழ்நிலைகள் எல்லாம் நடப்பதற்கு பின்னால் பொல்லாத சத்துரு உங்கள் ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை எதிர்த்து நிற்கிற அற்புதமான காரியங்களை குறித்து நீங்கள் தியானித்து விட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகும், பெரிய மாற்றம் உண்டாகும். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தையும் அடிமைப்படுத்த, கொல்ல, அழிக்க வந்த பொல்லாத பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். அதில் மாற்றமே இல்லை. நிச்சயமாய் நீங்கள் எடுக்க வேண்டிய காரியம், உங்கள் பிரச்சனைகளுக்கு விரோதமாய், உங்களுக்கு எதிராய் இருக்கிற எல்லா மலை போன்ற பிரச்சனைகளுக்கு விரோதமாய் தேவ வசனங்களை, தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான வாக்கியங்களை நீங்கள் நிச்சயமாய் அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் அந்த பொல்லாத சத்துரு ஓடி போவதை தவிர வேறு வழியே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கூட விட்டு ஓடி போவான் என்பதிலே மாற்றமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி சொல்லுங்கள். சாத்தான் மின்னலை போல விழுந்தாலும், ஐயா, சத்தான் மின்னலை போல விழுந்தாலும் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி, கொடுத்திருக்கிற பாதுகாப்பின்படி நிச்சயமாய் இந்த உலகத்திலே ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது, நாங்கள் சேதப்பட்டு போவதில்லை என்று அறிக்கையிடுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் என்னையும் என் குடும்பத்தையும் பலகீனப்படுத்துகிற, என் பிள்ளைகளை கெடுத்து அல்லது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசை சமாதானத்தின் தேவன், எங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிற எங்கள் அன்பு ஆண்டவர் சீக்கிரமாய் இந்த சத்ருவையும் அவன் கூட்டத்தையும் எங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று உற்சாகமாய் சொல்லுங்கள். நிச்சயமாய் அவன் நசுக்கப்பட்டு போவான். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு, நீங்கள் பேசுகிற, அறிக்கையிடுகிற ஒவ்வொரு, விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிற ஒவ்வொரு தேவ வசனங்களும் பிசாசின் ராஜ்யங்களை நிர்மூலமாக்கும், பிசாசின் ஆளுகைகளை நிர்மூலமாக்கும். அவனுக்கு எதிர்த்து நின்று அவனுடைய ஆலோசனைகள், ஆதிக்கங்களை அவமாய் போகச் செய்யும் என்பதை மறந்து விடாதீர்கள்.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும். பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்கும்படியாய், தீங்கு நாளில் அவனை எதிர்க்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு நல்ல தேவ வசனங்களை, நல்ல வேத வசனங்களை கொடுத்திருக்கிறாரே, அவற்றை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த மந்திரவாதமோ பிலிசுன்னியமோ அல்லது பிசாசு கொண்டு வருகிற எந்த சாபமோ தேவையில்லாத எந்த சதி சூனியங்களோ உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் செயல்பட முடியாது. நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள், சந்தோஷமும் சமாதானமும் அடைவீர்கள். இந்த பொல்லாத பிசாசு உங்களை விட்டு ஓடியே போவான். இது அவனுக்கு பிடிக்காத வசனங்கள். அவனை பற்றி அவனை எதிர்க்கவும் அழிக்கவும் துரத்தவும் அவன் மீது சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் கொடுத்த அற்புதமான ஆவியின் பட்டயமாகிய இந்த வசனங்களை பிசாசுக்கு நேராய், அவனுடைய கிரியைகளுக்கு நேராய், அவன் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிற அநேக காரியங்களுக்கு விரோதமாய் நீங்கள் பயன்படுத்தி அறிக்கையிட்டு செய்து பாருங்கள். நிச்சயமாய் இந்த உபத்திரவங்கள் உங்களை விட்டு ஓடி போகும். நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியை நேருக்கு ஷேர் பண்ணுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அறிக்கையிடட்டும். எந்த சூழ்நிலைகள், எந்த தடைகள், பிசாசு கொண்டு போடுகிற எல்லா கண்ணிகளும் உபத்திரவங்களும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், ஒருவேளை உங்கள் மருமக்கள்மார்களுக்கும் அல்லது உங்கள் பிள்ளை குடும்பத்திலே இருக்கிற திருமண தடைகள், பிள்ளை பேட்டிலே இருக்கிற தடைகள், சரீரத்திலே இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாக நிச்சயமாய் நீங்கள் இந்த காரியங்களை பயன்படுத்த முடியும். பொல்லாத பிசாசு நீங்கள் ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுக்கும் பொழுது கர்த்தர் சொன்னது போல, என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறதல்லவா, அவைகள் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியா இருக்கிறதல்லவா என்று சொன்னாரே, அதுபோன்று இந்த வார்த்தைகள் கண்மலையை நொறுக்கும், பிசாசின் மண்டையை உடைக்கும். ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமைகளை எரித்து போடும். அக்னி ரதங்களாய், சுட்டெரிப்பின் ஆவியாய் இவைகள் கடந்து செல்லும். நிச்சயமாய் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். விடுபட்டு உல்லாச பறவையாய் நீங்கள் விடுபட்டு உயர நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பறப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் வகையிலே நீங்கள் உயர ரெக்கைகளை அடித்து உயரே பறப்பீர்கள். ஒருவனும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் ஒரு சக்தியும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீரே உயர்ந்தவரும் சிறந்தவரும் மேன்மையும் மகிமையும் உள்ள தெய்வமாய் இருக்கிறபடியினால் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தேவ சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த பொல்லாத சத்துருவின் சகல ஆளுகைகளும் வல்லமைகளும் அவருடைய சகல அதிகாரங்களும் ஆலோசனைகளும் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய கையின் பிரயாசங்கள், ஐயா, அவருடைய தொழில் மற்றும் ஊழியங்களிலே எந்த வகையிலும் கிரியை செய்யாதபடி ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்து விசுவாச கேடகத்தை அணிந்து கொள்ளுகிறோம், கையில் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினால் இந்த பொல்லாத சத்துருவின் சகல வல்லமைகளையும் நிர்மூலமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஊழியங்களுக்கும் விரோதமாக எந்த மட்டத்தில் வந்தாலும் சரி, இந்த பொல்லாத சத்துருவை சமாதானத்தின் தேவன் தாமே நாங்கள் இந்த உம்முடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை உபயோகப்படுத்தி, விசுவாசத்தோடு உபயோகப்படுத்தி நாங்கள் யுத்தம் செய்யும் போது சமாதானத்தின் தேவன் தாமே சத்துருவை இவர்கள் காலின் கீழே நீர் சீக்கிரமாய் அதிசீக்கிரமாய் மிதித்து போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம், கிருபை, தெய்வீக சமாதானம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய், எந்த தடைகள் இருந்தாலும் சரி, எல்லா திருமண தடைகளும் இதோடு பொல்லாத சத்துரு அதிலே ஜெயம் கொள்ளாதபடி, குழந்தை பேற்றை தடுக்கவும் அழிக்கவும் கொல்லவும் முற்படுகிற சத்துருவின் அந்தகார கிரியைகள் அடங்கி போகும்படியாய், பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்க முடியாதபடி இவருடைய வெற்றி திருப்பு முனைக்கு, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு முற்றுக்கட்டையா இருக்கிற எல்லா வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை
ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நேற்றோடு நடந்து முடிந்த அற்புதமான கூட்டங்களுக்காக, கர்த்தர் அதிலே செய்த பயங்கரமான காரியங்களுக்காக, கொண்டு வந்த திரளான ஜனங்களுக்காக, ஜெபித்த என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் நூறத்தனையான பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். சமூகத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் பொல்லாத பிசாசுக்கு ஏற்புடையவைகள் அல்ல, பிடிக்காத வார்த்தைகள், பயப்படுகிற அவன் நடுங்குகிற வார்த்தைகள். இந்த ஆவியின் பட்டயத்தைக்கு முன்பாக நீங்கள் எடுக்கிற தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், நீங்கள் அணிந்திருக்கிற சர்வாயுத வர்க்கம் மற்றும் ஆவியின் பட்டயம் விசுவாச கேடகத்திற்கு முன்பாக அவன் தொலைந்து போவான், நிற்கவே கதி இல்லாதவனாய் மாறி போவான். நீங்கள் விடுபட்டு பரப்பீர்கள், உயர உயர உன்னத நிலையை அடைவீர்கள், வாழ்ந்து சிறந்திருப்பீர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென்.